ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். அதெல்லாம் பொன்னிறமாக மாறினதும் அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1.5 போல் சேர்த்திக்கலாம். ஒரு 8 நம்பர் பூண்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்திக்கலாம். நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி வதக்குறப்போ சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்தி கொஞ்ச நேரம் வதக்கினதும் இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி இதை சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளோதான், நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.